சிங்கப்பூர், குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் கீழக்கரையின் நிலை இன்று. கீழக்கரையின் ஒவ்வொரு சாலையிலும் நாம் காண்பது குப்பை கூளங்கள் மட்டுமே. அழகழகான வீடுகள் நிரம்பிய கீழக்கரையின் வீதியில் ஓடுவது சாக்கடை நீர். தெருக்களில் குப்பை தொட்டிகள் இல்லாததாலும் நகராட்சியின் அலட்சிய போக்காலும் இன்று கீழக்கரை குப்பை கரையாக காட்சியளிக்கிறது. கீர்த்திமிகு கீழக்கரைன்னு சொல்றாங்க, ஆனா குப்பை மேடாக காட்சி அளிக்குது. ஆனா எப்பவுமே வெளியே போகும்போது மூக்க மூடிக்கிட்டு தான் போக முடியாது. அசுத்தம் எங்க பார்த்தாலும் குப்பை காடா தான் காட்சி அளிக்குது. எங்கேயுமே யாரும் ஒரு சுகாதாரங்கிறது எதுவுமே இல்லை. போக போக இன்னும் இருக்க நாட்களை பார்த்தோம்னு சொன்னா கீழக்கரையை விட்டு காலி ஆகணும். இந்த அவல நிலையின் மறுபக்கம் பார்த்தால் இங்குள்ள அழகிய கடற்கரையின் கரைகளில் குப்பைகள் கோபுரம் கோபுரமாக காட்சியளிக்கிறது. இதனால் இக்கடற்கரை புழுக்களும் பூச்சிகளும் நிரம்பியதாகவே காணப்படுகிறது. இங்கு அள்ளப்படாத குப்பைகளினால் ஒரு பக்கம் ஈக்களும் கொசுக்களும் உற்பத்தியாக, மறுபக்கம் பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் கீழக்கரை மக்களின் ஆரோக்கியத்தை விழுங்குகிறது. மலேரியா, டெங்கு போன்ற காய்ச்சல்கள் இந்த ஊர் மக்களுக்கு இங்குள்ள நகராட்சி தரும் பரிசுகள். இது போன்ற தொற்று நோய்களினால் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் மிகச் சிறந்த நாட்கள் கூட ஒவ்வொரு மருத்துவமனையிலேயே கழிகிறது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சாக்கடை கழிவுனால நடக்க முடியல. குழந்தை ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. டெங்கு காய்ச்சலாலையும் மலேரியாலையும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நடக்க கூட முடியல. நம்ம ஊர் சாக்கடை ஊரா ஆயிடுச்சு. கீழக்கரை நகராட்சின்னு சொல்றாங்க. ஆனா இது முழுக்க முழுக்க சாக்கடை தான். இதுக்கு எந்த தீர்வுமே கிடைக்காதா? நான் எவ்வளவோ ஆபீசர்லாம் பார்த்துட்டாங்க. எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டாங்க. இதை பாதிக்கப்படுறது முக்கால்வாசி குழந்தைகள் தான். ஸ்கூல் கெடுது, படிப்பு கெடுது. நான் உடல் ஆரோக்கியமா இருந்தா தானே படிப்பு ஏறும். குழந்தைகள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. இதை விட்டு பேரண்ட்ஸ் மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த பாருங்க, இது இவ்வளவு பெரிய ஆழத்துக்குள்ள இந்த பச்சை புள்ளை எல்லாம் உளுந்தா நாங்க என்ன செய்ய முடியும்? தேடி பிடிக்க முடியுமா? இந்த நரகத்துல இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல விடுதலை வாங்கிட்டாங்க. கீழக்கரையின் அவல நிலையை அறிந்த நமது சொல்வதெல்லாம் உண்மை குழு கீழக்கரைக்கு விரைந்தது. நாம் அங்கு பயணிக்கிறோம் என அறிந்தவுடன் கீழக்கரை நகராட்சி பல நாட்கள் தேங்கிய குப்பைகளை அள்ளும் பணியை செய்து கொண்டிருந்தது. நமது குழு கீழக்கரைக்கு வந்த செய்தி அறிந்த ஊர் மக்கள் இந்த நகராட்சியின் தவறை தோலுரித்து பேசத் தொடங்கினர். தண்ணி ஓடுது, எங்களுக்கு கடவணிக்கு போக முடியல. ஒன்றும் போக முடிய மாட்டேங்குது. கேட்க மாட்டேங்கிறாங்க. 4 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா குப்பை எடுக்கிறானுவா. எடுத்தா சண்டைக்கு வர அவனே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, ஏகாம குப்பை வாலி 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 வாலியா குப்பை நாரி போய் கிடக்கு தெருவுல. இப்படி குப்பை நாரி போயிருந்தா மனுஷனுக்கு சுகாதாரம் எப்படி இருக்கு? இப்படி நாட்டுல இருந்தா எப்படி மனுஷன் பிழைக்கிறது? பச்சை பச்சை பிள்ளையெல்லாம் இந்த டெங்கு காய்ச்சல்ல அநியாயமா சாவுதுவா கிடந்து. எல்லாத்தையுமா வசதி இருக்கு. வசதி உள்ள மனுஷன் காட்டி உசுராக்கிடுவா. வசதி இல்லாத மனுஷன் எங்க போங்க? இங்க பாருங்க என்ன நாட்டமா கிடக்குன்னு பாத்தீங்களா? இப்படி நார போட்டுக்கிட்டு பார்த்தா மனுஷனுக்கு நோக்காடு வருது. எங்க இருந்து வருது நோக்காடு? நம்ம இருக்கிற சுத்தத்துல இருந்து வருது. தர்மாஸ்திரி போனா கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஊசி விட மாட்டாங்களாம். ரொக்காஸ்திரி போனா ஊசி போடுவாங்களாம். தர்மாஸ்திரி போனா ஊசி இல்லையா, மாத்திரை மட்டும் கொடுக்கறது. அது என்னன்னு தேடாம போட்டுட்டு ஆதார பட்டிலும் போடுறது கிடையாது. நம்ம இருந்தே பார்த்துட்டு ஒரு நாளும் நான் வந்துட்டேன் முடியாம. வகுத்தோடி கிடந்தா ஊசி போடணுமா, என்ன ஆதார பட்டில் போடணுமா? செத்த போட போடுறது. எப்ப பார்த்தாலும் குப்பைதான் எங்க தெருவுல. ஏன்னா எப்பொழுது அடையும் பொது போதுன்னு கொட்டிடுவா. வரிசையா மீன் தண்ணி, நண்டு தண்ணி, சாக்கடை தண்ணி எல்லாத்தையும் அள்ளி கொண்டாந்து இங்க குப்பை இருக்கு இங்கனே கொட்டி போட்டு போயிடுறது. எதனால அப்படி கிடக்கு? எங்களுக்கு உள்ள தான் நோய் சொன்னோம்னா அப்படித்தான் கொட்டுவோம் அப்படிங்கிறாங்க. இவர்களின் ஒவ்வொருத்தரின் கவலை தோய்ந்த பேச்சில் வேதனை மட்டும் தெரியவில்லை. இது மேலும் தொடர்ந்தால் கீழக்கரை குப்பைகள் எனும் சுனாமியால் விழுங்கப்படும் என்பதிலும் ஆச்சரியமில்லை.